நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. கேன் பாஸ் வெதர் அடிக்க ரொம்ப கஷ்டமான பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்ப்போம், எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆறு மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்குது. நாங்கள் கேவும் கண்டுபிடிச்சாச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன தான் நடக்குது. வெதர் நம்மளை போட்டு புரட்டுதா இல்லை நாம் ஒன்று போட்டு புரட்டுறோம்னு பார்ப்போம். டைமண்ட் மைன் பண்ண கேவில் தான் ஸ்பான் பண்ண போகிறோம். நிறைய வீடியோ பார்த்ததில் கேவ் தான் பெஸ்ட்டு வெதரை ஸ்பான் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதே பண்ணிடுவோம். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம மீதி இன்னும் 3 வே இருக்குது வெதரை கில் பண்ண. லைக் பண்ணி ஷேர் வழக்கம் போல தான் எல்லோரும் கேட்குறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னொரு 2 டைப் ஆஃப் வெதரை முடிக்கிற இது இருக்குது, அதை முடிச்சுக்கலாம். யார் சார் அது? ஆறு பிச்சை மகனா நொச்சம் அவன். ரெனிதா மூடிட்டு கீழே வாங்க. எங்கே போகிறேன்? எங்கே போகிற? இதுக்கெல்லாம் நாங்கள் அன்றைக்கி எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கலாம். போய் ஆன் பண்ணி ரைட் சைடு தானே கீழே டைமண்டுக்குள்ளே வா. நான் அவனை கூப்பிட்டு போகிறேன். டைமண்ட் இங்கே தான் நாங்கள் வைக்க வேண்டியது. ஆனால் இது ரொம்ப தூரமாக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் வைக்கிறோம். ஆனால் இதுக்கு ரொம்ப தாண்டி போய் தான் நாங்கள் ஸ்பான் பண்ண போகிறோம். அதனால் அசுத்தமாக இதுக்கு முன்னாடி ஒரு இடத்த வச்சுருந்தாங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெறும் கையிலே உடைச்சாங்க. ஏன்னா அந்த பிளேக்ஸ் எடுத்து போய் மறந்துட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே ஸ்பான் பண்ண போகிறோம்னா இதை விட்டு கொஞ்சம் தள்ளி போனால் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம். இந்த இடம் தான் இருக்கான் பாருங்கள். இங்கே நம்ம தேவையான ஸ்பான் பண்ணி வைக்க போகிறோம். அவன் என்ன காட்ட போகிறான்னு தெரில. இங்கே தான் ஸ்பான் பண்ண போகிறோம். நாங்கள் அங்கே எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஸ்பான் பண்ணுற நேரம் வந்துருக்கு. நேரமாக வெயிட் பண்ணிட்டு தான் ஸ்பான் பண்ண போகிறோம். மேலே எப்படா குதிப்ப? இதை பார்த்தாலே அள்ளு கிளம்புது. கீழே போட்டு போகிறோம் உட்கார போகிறோம். காய்ஸ் ஆரம்பிச்சிட்டாண்டா இவன் காய் சார். பயமா இருக்குடா. 2 ஸ்பான் ஆயிரும். 1 3 2 1 ஆரம்பிச்சாண்டா. அடிடா இருடா, இப்போ அடிக்கூடாதுடா அவனை. அப்புறம் அவன் எல்லாம் இன்னும் ஃபுல் ஹெச்பி ஏறா பாரு. அவனுக்கு வெயிட் பண்ணு. ஃபுல் ஹெச்பி யாராவது முன்னாடி அடிச்சான்? அவன் அடிச்சா நீ வெடிச்சு சாவ. அடி முடிச்சான்டா. ஒரே அடி பிடிச்சிட்டான். எங்கடா போனா? இருப்பாங்க தான் இருக்குவான். டேய் போடா, நான் வீட்டுக்கு போறேன்டா. ஏய் அபிலாஷ், டேய் தெரியலடா எதுவுமே. டார்ச்சை வைடா. டேய் எங்கடா அவனை காணோம்? ஏய் மேலே பார்க்கலாம்டா. சொன்னா இல்லையா? கீழே வா. டேய் கீழே வா. அவனுக்கு தமிழ் தெரியாதுடா. டேய் மேலே பறக்குறான்டா. அட்டி அஸ்வத்தனை வாங்குறாங்க. அட்டி அடிங்க. என்னையா இந்த போ இது வரைக்கும் தான் போகுது. என்னடாச்சு? என்னடா இடம் இது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா. இருடா அவனை காணடா ஃபர்ஸ்ட். எங்கடா அவன்? தெரியலடா. ஒட்டி என்னடா அவினாச 2 தாட்டி சாவாடா. டார்ச் எங்க? டார்ச் மேலே எடுத்து வைக்கிறோம். அட்ரா எனக்கு தெரியலடா. அப்படியே மேலே உடச்சிட்டு போயிட்டானோ. பிளாக்கிங்க டி. ஏய் என்னடி? ஏய் யாரா மடி? சாலா வரான் அவன் தானே. எங்கேயா இருக்கான் அவன்? அவன் மேலே டாப்ல நின்றுக்கிறான். இப்போ நான் தான் இந்த ஊரோட டாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிறான். டே 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 டி எங்கடா அவன் முதல்ல? டே அதானே நானும் கேட்குறேன். அம்மாயிரப்படி இப்போ எங்க இருக்கான்டா? ஓரத்தில் உட்காந்துக்கிறான்டா. யாரு? அடி குறையுது போய் அடி ஓரத்தில் உட்காந்துக்கிறான்டா. ஓரத்தில் உட்காந்துக்கிறான் அப்படியே. அவன் எந்த ஓரம்டா? ஏய் நானே எங்கடா ஸ்பான்? ஐயோ சிட்ரா. என்னது அது? எங்கடா அவன்? நீ மட்டும் அடிச்சுட்டுக்கிற. வாடா நீ வாடா. டேய் வாடா பாத்துக்கலாம். வாடா பாரு நாளையிரம் போட்டு பொளக்குற. ஐயோ ஏய் அபிலாஷ் வா பிளாக் போட்டு ஏறு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்படியே இருந்தா மாடிக்கலாம். அப்படியே ஆமாண்ணா. அப்படி தெரியலாம். மாடிட்டான். கமான். டேய் எங்கடா இருக்கான்? கண்ணே தெரிய மாட்டேங்குது.
என்னடா தெரியுறான் ஓரத்தில் உட்காந்துறானா அதை கண்டுபிடிச்சிட்டேன் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டெலிட் ஆயிடுச்சு எரர்னு. ஐயோ சாமி இங்கே உட்காந்துருக்காண்டா கிறுக்கு கபோதி. இங்கே உட்காந்துருக்காண்டா அவன். ஐயோ ஏதோ ஊதிட்டான்டா அவன் என் மேலே. ஓரமாக உட்காந்து அடிச்சிட்ருக்கேன். 3 தலையுமே தெரியுது எனக்கு. அட்டி சாவு. முடிச்சு விட்டுட்டேன்டா அவனை. வாடா டக்குன்னு வாடா. பாதி லைஃப்ல அவினாசே முடி. சரியான இவன்டா ஓடா. அத்தனை லாக்கு சுசுக்கு டைமண்டாக ஓட சொல்லிட்டு இருக்கான். டார்ச் மட்டும் வைங்கடா. ஷோ கீழே தொலைச்சிட்டான்னா வேற கண்ணு மட்டும் தெரியுது. இப்போ பாரு அவனை போட்டு தள்ளுறானா இல்லைன்னு பாரு. நான் வெறுமே ஏற்றிட்டு இருக்கான்டா அவனை. ஹெச்பி ஏற்றிட்டு இருக்கானா என்னமோ பண்ணுறான்டா. சீல்டு மாதிரி வந்துடும் அவனை சுற்றி. சாவுடா இந்த சாவே மாட்டேங்கிறான். இந்தியனுக்கு சாவே கிடையாது. செத்து தொலைடா. எப்பா ரொம்ப லேக் ஆகுதுடா. ரொம்ப லேக் ஆகுதுடா அவினாஷ். இங்கே பாரு ஸ்வாட வச்சு அடிச்சுட்டு இருக்கான் அவனை. அடிடா போ. வச்சுதான்டா இருக்கிறேன். நானும் வரேன். ஓட்டுக்கிறான்டா கூட வர இரு. என்னடா அடிக்கவே மாட்டேங்கிறான். அவன் பக்கத்தில் போய் அடிச்சுட்டு இருக்கேன் நான். அடிக்க முடியல. ஆஹா டேய் அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. ஏய் சாப்பிட்றா ராசா. லைஃபை ஏத்துறா. நான் பார்த்துட்டீங்களா? அவன் எங்கண்ணா அவன்? நான் இங்கே தான் இருக்கேன் பாரு. போடணும் அவனை. அடி நான் பின்னாடி இருக்கான் பாரு. அவன் பின்னாடி தானே. அடி நான் முடிச்சு விடணும் அவனை. டேய் இவன் பக்கத்தில் தான் போய் அடிச்சு தொலைங்க மாடா நான். சொப்பாடி அடி 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 மாப்பிள்ள முடிஞ்ச மாப்பிள்ள. மாப்பிள்ள ஸ்குவாட் போடு மாப்பிள்ள. ஏன் கொடுக்க வேற? ஐயோ காலுக்கு பாதி ஹெச்பி தான் இருக்கு அவனுக்கு. ஐயோ ஓட்டையில் விட்டுருங்க. 10% ஹெச்பி வச்சு ஆட்டம் பண்ணின்னு இருக்கான். நீ மேலே வந்தாலும் என்ன தள்ளி விட்டுருக்கீங்க கீழே. ஏய் இல்லை இப்படி இருக்கான். நம்மளே பார்த்து இந்த பயப்படுறான். இது பாரு கொஞ்சம் தான் இருக்கு. ஸ்குவாடே முடிச்சு நான் பிளாக் வச்சு அடிச்சுட்டு இருக்கிறேன். எங்கடா இருக்கான் அவன்? எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. மேலே ஏறக்கு வழி இல்லைடா. நான் ஸ்டெப்ஸ் கட்டவா? அவன் அங்கே போடுறான். அவன் ஹெச்பியே போடுறான். பிளாக் வச்சா கூட விழுக மாட்டேங்கிறா. எங்க இருக்கு? எனக்கு ஏதாச்சும் கொடுங்கடா. நான் அடிக்கிறேன்டா. உனக்கு தெரியல சும்மா எனக்கு தெரியுது. ஏதாச்சும் கொடுங்கடா. வெப்பன் கொடுங்கடா. எனக்கு தெரியலாம். முடிஞ்சு முடிச்சு என்னாச்சு? இங்கதான் இருக்கானா? செத்துட்டான். செத்துட்டான் வெதரு. சவுண்டு கீழே அதுக்கு ஸ்டார் கிடைக்கும் பாரு. அவன்கிட்ட ஸ்டார் ஒன்று கிடைக்கும். போடு அசத்துனா. எங்கே அடிச்சிங்க நல்லா தேடுங்கடா. அது கிடைக்குதாண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். பார்த்துட்டேன். இங்கே வர்ற தங்கத்தை இதுக்கு தாண்டா இவ்வளோ ஆசைப்பட்டோம். எடுத்துட்டேன். போடு நியூ ரெசிபி. இங்கே பாரு. நெதர் ஸ்டார் இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஐயோ வெறும் பிளாக் வச்சு அடிச்சுட்டு இருக்கேன். பீக்கன் செஞ்சாச்சு. பீக்கன் செஞ்சாச்சு. அதை கேட்டு அயனாச்சு. கஷ்டப்பட்டு இருந்தால் வந்து அயனுக்கே பஞ்சமாக போயிடுச்சு. ஆமாம் கடைசியில் அயனுக்கு பான் பண்ணி இதெல்லாம் வச்சு பண்ணோம். கட்டியாச்சு. இந்த நடுவில் போய் பீக்கனை வச்சு பவர் ஷோடும்.